ஹாய் எவ்ரிவன். ஸோ 10th நாளைக்கு வந்து தமிழ் 10th ஒரு மாடல் கொஷின் பேப்பரு. ஸோ புது சிலபஸுங்கனால தேடி கண்டுபிடிச்சி எடுத்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நான் சொல்ல போகிறேன் என்னெல்லாங்கிறது கேட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 14 வந்துடும். ஆனால் லாஸ்ட் 1 மார்க் மட்டும் ஒரு பாடல் கொடுத்து கேட்குறா இல்லையா, எப்படி கேட்குறான் பாருங்கள். புக் பேக்கில் 10 வந்துடும். எப்படி எதுகை கேட்குறாங்களா, இப்பாடலை இயற்றியவர் நூல் பெயரும் ஆசிரியர் பேரும் படிச்சுக்கோங்கன்னு சொன்னோன்னா இடம்பெற்ற நூல் கேட்குறாங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன். அப்புறம் ஏதோ ஒரு சொல்லின் பொருள் கேட்பாங்க, அதுதான் கஷ்டமாக இருக்கும், தவிர மீதியெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் எல்லா பாடலோட 100 பேரும் ஆசிரியர் பேரும் பார்த்து வைக்க சொன்னேன். எதுகை மூனை கூட கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விடை கேட்ட வினா கண்டிப்பாக எழுதிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீதியெல்லாம் மென்மையான மேகங்கள் இதெல்லாமே நான் சொன்னது தான். மொழிபெயர்ப்பின் பயன் இது ஈஸி. அவயம் ஈஸி. இன்மை என தொடங்கும் குரல் இது கம்பல்சரி. ஸோ எழுதிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 to 10 இது வந்து பயிற்சியில் பாருங்கள். இந்த ஊமை தொகையாக மாற்றுக இது வந்து ஈஸி. மரபு தொடர் கண்டிப்பாக வரும். பகுப்பதொருப்புடன் தணிந்தது நம்ம சொன்னது தான். புறத்திணைகள் எதிரெதிர் திணைகள் புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் கலைச்சொற்கள் கீழ்காணும் தொடர்கள் வலுவமைதி வகைகளை இனங்கண்டு எழுதுக இதுவும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறள் வெண்பாவின் இலக்கணம் எழுதி அதுவும் கேட்டிருக்காங்க. இதுவும் புக் பேக் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து நமக்கு எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. சிறுவினா பாருங்கள், தமிழெண்ணெய் வந்துருச்சு. உரை பற்றி கொடுத்து எழுதுதுங்க, அதை எழுதிடுங்க. எனக்கு தேவையில்லாமல் எதுவும் எழுதுதுங்க. இது எழுதிட்டு வேறு எதாவது அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா. அடுத்தது தமிழ் மொழிக்கு கலைஞர் அதுவும் நம்ம படித்தது தான். உயிருக்கு உருவாகி அதுவும் நம்ம படித்தது. வள்ளுவம் சிறிது அமைச்சிருக்கும் நான் சொல்லிட்டேன். இதில் விருந்தினன் காசி காண்டம் எழுதலாம், தேம்பாவணி. நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து ஃபஸ்ட்டு 4 ஏழோடது நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், ஒன்று வந்துடும். அன்னமையா, காசி காண்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலக்கணிதம், அதுக்கப்புறம் திருவிளையாடப்புறம் 4 படித்தவங்களும் ஒன்று எழுதிடலாம். ஸோ அதுதான் இங்கே சொன்னேன். ஸோ கண்டிப்பாக சிறுவினா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் தான் ரொம்ப முக்கியங்க. இது வந்து புக் பேக் மார்கழி திங்கள் அதிகாலையில் இது நம்ம பார்க்கவே இல்லை, இது பார்க்கணும், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வஞ்ச புகழ்ச்சி அணி கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அழகிடு வாய்ப்பாடு நான் பார்த்துக்க சொன்னேன். ஸோ வஞ்ச புகழ்ச்சி அணி கேட்குறாங்க. நான் அணி சொல்லியிருந்தோம். ஏதோ 2 தான் எழுதணும் அந்த செஷனில், 2 எழுதினா போதும். அடுத்து 5 மார்க்கு இறைவன் புலவர் இடைக்காட்டான் வந்துருச்சு. ஸோ அடுத்து கருணையின் தாய். ஸோ நீங்கள் இறைவன் இடைக்காட்டான் எழுதினாலும் போதும். இந்த மாதிரி நீங்கள் வந்து சிலப்பதிகாரம் ஒரு பாக்கம் நம்ம திருக்குறள் அந்த அமைச்சு அந்த வந்துச்சு இல்லையா, அந்த கொஸ்டின் கேட்டு சிறுவனால் கேட்டிருந்தாங்க, அதுவுமே இதில் கேட்கலாம். பள்ளித்திடலில் கிடைத்த பணப்பை உங்கள் கிராமத்தில் நூலக வசதி வேண்டி பொது இயக்குனருக்கு ஓகே இப்படி கேட்டான். பள்ளித்திடலில் பணப்பை இது எழுதலாம். அடுத்து காட்சியை கண்டு கவினுரை நான் சொன்ன மாதிரி எழுதுங்க. அடுத்த படிவம் ஈஸி தான். அடுத்தது மொழிபெயர்க்க அல்லது பள்ளியிலும் வீட்டிலும் நீ என்ன செய்வ நடந்த கொள்ளும் விதம். நான் என்ன சொன்னேன், நிற்காதற்கு தக்க பார்க்க சொன்னேன்னா 3 பள்ளியிலும் வீட்டிலும் இன்சொல் தீய சொல், அதுக்கப்புறம் நன்மைகள் அறம். ஸோ இது 3 பார்த்திங்கன்னா இது ஒன்று எழுதிடலாம். எதுக்கு மொழிபெயர்க்க மொழிபெயர்க்கு இந்த மாதிரி ஈஸியாக கேட்டால் பிரச்சனை இல்லை, பேராகிராஃபாக கேட்டாங்கன்னா பிரச்சனை தான். அடுத்து 8 மார்க் காற்று மாசுபாடு கண்டிப்பாக எழுதிடலாம். அல்லது இது கேட்டிருக்காங்க, காற்று மாசுபாடு எழுதிடலாம். புயல ஒரு தோணி அன்னமையா கற்கை நென்ற மேரிஜன் கதை படிச்சிருந்தாலே இது எழுதலாம். கண்டிப்பாக இது ஈஸி தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குமரிக்கடல் சான்றோர் வளர்த்து தமிழ் இப்படியும் கேட்கலாம். சான்றோர் வளர்த்து தமிழ்னு சும்மா கேட்கலாம், இல்லை இப்படியும் கொடுத்து கேட்கலாம். இப்படி கொடுத்து கேட்டானா ஹெட்டிங் நம்ம வந்து போட்டு அதை போட்டு எழுத வேண்டியது தான், அவ்வளோதான். அப்புறம் இது வந்து காற்று மாசுபாடுன்னு நினைக்கிறேன், சுற்றுச்சூழல் பற்றி எழுதுறது. அவங்களே ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஓன் கட்டுரை. நீங்கள் எப்போவுமே நம்ம கட்டுரை எழுதுங்க, கலை திருவிழாவும் குமரிக்கடலும். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே எல்லாமே வந்திருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக படிங்க. இது ஒரு மாடல் தான், உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் போட்டேன். தேங்க்யூ.